ஜிஎஸ்டி குறைவு காரணமாக விலை குறையும் கார்கள் எவ்வளவு என்பது தற்போது பார்த்து வருகிறோம். மஹேந்திரா பொலிரோ ரியோ 1,27,000 எனவும், XUV 3XO 1,40,000 எனவும் அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு தற்பொழுது வெறும் 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மையான பொருட்கள் 5% ஜிஎஸ்டி வரிக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை மட்டுமின்றி, அதாவது மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வீட்டு சமையல் பொருட்கள் இது போன்ற விலைகளோடு மட்டுமில்லாமல் வீட்டு உபயோக பொருட்களினுடைய விலைகளும் குறைந்திருக்கின்றன. டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்டவைகளினுடைய விலையும் குறைந்திருக்கிறது. அதே போல நடப்பு சூழலை பொறுத்தவரை இந்தியாவினுடைய பெரும்பான்மையான நடுத்தர குடும்பங்களினுடைய கனவும் என்பது ஒரு கார் வாங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பமும் இருக்கிறது. அதாவது ஒரு காலத்தில் ஆடம்பர பொருளாக இருந்த நிலையில் தற்பொழுது காரும் ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக பணக்கார வர்க்கத்தினர் மட்டுமின்றி நடுத்தர மாத ஊதியம் பெறும் குடும்பத்தினருடைய கனவும் என்பது கார் வாங்க வேண்டும் என்பதாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஜிஎஸ்டி குறைப்பின் மூலம் பலரது கார் வாங்க வேண்டும் என்ற அந்த கனவு என்பது நினைவாகும் ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது குறைந்த விலை கார்களான மாருதி சுசுகியினுடைய பட்ஜெட் தரத்திலான கார்களில் இருந்து இந்தியாவில் சொகுசு காராக அறியப்படும் ரேஞ்ச் ரோவரினுடைய உயர்தர மாடல் வரையிலான கார்களினுடைய விலை குறைந்திருக்கிறது. அதே போல இருசக்கர வாகனங்களினுடைய வரியும் கணிசமாக குறைந்திருக்கிறது. ஹோண்டா ஆக்டிவா, ஷைன் உள்ளிட்ட பல்வேறு பெரும்பாலான இருசக்கர வாகனங்களினுடைய விலையும் தற்பொழுது குறைந்திருக்கிறது. அதாவது மஹேந்திரா கார்களினுடைய விலை என்பது கிட்டத்தட்ட 1,56 லட்சம் ரூபாய் வரை அந்த விலை குறைவு என்பது ஏற்படும் ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. மஹேந்திராவை பொறுத்தவரை பொலிரோ XUV 3XO தார் மற்றும் தார் ரேஞ்ச், தார் ரோக்ஸ், ஸ்கார்பியோ N, XUV 700 உள்ளிட்ட பல்வேறு கார்களினுடைய விலையானது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அளவிற்கு குறையும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. பொலிரோ நியோவை பொறுத்த வரைக்கும் 1.27 லட்சம் ரூபாய் வரைக்கும், XUV 3XO அந்த வாகனத்திலேயே பெட்ரோல் இன்ஜின் கொண்ட காரினுடைய விலை 1.40 லட்சம் ரூபாயும், டீசல் காரினுடைய விலை 1.56 லட்சம் ரூபாயும் அந்த அளவிற்கு குறையும் சூழல் அங்கு ஏற்பட்டு இருக்கிறது. கார் ரேஞ்சை பொறுத்தவரை அதிகபட்சமாக 1.35 லட்சம் ரூபாய் வரை விலை குறையும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. தார் ராக்ஸ் அந்த காரினுடைய விலை 1.33 லட்சம் வரை குறையும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல ஸ்கார்பியோ கிளாசிக்கை பொறுத்தவரை 1.01 லட்சமும், அதே போல ஸ்கார்பியோ N அந்த காரினுடைய விலை 1.45 லட்சம் ரூபாய் வரைக்கும் குறையும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல XUV 700 அந்த காரினுடைய விலை 1.43 லட்சம் ரூபாய் வரை குறையும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல டாடாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கார்கள் விற்பனைக்கு சந்தையில் இருக்கின்றன. டியாகோ, டிகோர், ஆல்ட்ரஸ், பஞ்ச், நெக்ஸான், ஹேரர், சஃபாரி உள்ளிட்ட பல்வேறு விலைகளினுடைய கார்களும் குறையும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. டியாகோவை பொறுத்தவரை 75 லட்சம் ரூபாய் வரையும், டிகோரை பொறுத்தவரை 80,000 ரூபாய் வரையும் குறையும் ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. ஆல்ட்ரஸை பொறுத்தவரை 1.10 லட்சம் ரூபாய், டாடா பஞ்ச் அந்த காரினுடைய விலை 80,000 ரூபாய் வரை குறையும் ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல நெக்ஸான் காரை பொறுத்தவரை 1.55 லட்சம் ரூபாய், ஹேரியரை பொறுத்தவரை 1.40 லட்சம் ரூபாய், சஃபாரி 1.45 லட்சம் ரூபாயும், கர்வ் காரை பொறுத்தவரை 65,000 ரூபாயும் ஒரு குறையும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்தியாவினுடைய ஒரு சொகுசு பட்டியலில் டொயோட்டா முக்கியமான இடத்தை பெறுகிறது. டொயோட்டாவை பொறுத்தவரை பல்வேறு சொகுசு கார்கள் இருக்கின்றன. ஃபார்ச்சுனர், லெஜெண்டர், டிலாக்ஸ், வெல்ஃபயர், கேம்ரி, இன்னோவா கிறிஸ்டா, இன்னோவா ஹைக்ரஸ் மற்றும் இன்னோவா டொயோட்டாவிலேயே மற்ற பல மாடல்களினுடைய கார்களும் இருக்கின்றன. அதில் ஃபார்ச்சுனரை பொறுத்தவரை
3.49 லட்சம் ரூபாய் அளவிலும், லெஜெண்டரை பொறுத்தவரை 3.34 லட்சம் ரூபாய் வரையும் குறையும் ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. ஹிலக்ஸை பொறுத்தவரை 2.52 லட்சம் ரூபாய், வெல்ஃபயர் பொறுத்தவரை 2.78 லட்சம் ரூபாயும், கேம்ரி 1.01 லட்சம் ரூபாய் வரை குறையும் ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இன்னோவா கிறிஸ்டா பரவலாக சந்தையில் கிடைக்கப்பெறுகிற இன்னோவா கிறிஸ்டாவை பொறுத்தவரை 1.80 லட்சம் ரூபாய் வரைக்கும், இன்னோவா ஹைக்ராஸை பொறுத்தவரை 1.15 லட்சம் ரூபாய் வரையும் குறையும் ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. டொயோட்டாவிலேயே பிற கார்களை பொறுத்தவரை 1.11 லட்சம் ரூபாய் வரையும் குறையும் ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. ரேஞ்ச் ரோவர் இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான சொகுசு கார் ரேஞ்ச் ரோவர் தற்பொழுது இதுவும் இந்திய சாலைகளில் பரவலாக காணப்படுகிறது. அதில் ரேஞ்ச் ரோவர் 4.4 PSC LWG அந்த காரினுடைய விலை 30.4 லட்சம் ரூபாய் அந்த அளவிற்கு குறைகிறது. ரேஞ்ச் ரோவரை பொறுத்தவரை மற்ற மாடலான 3.0 DSC LWB இந்த காரினுடைய விலை 27.4 லட்சம் ரூபாய் அளவிற்கு குறைகிறது. ரேஞ்ச் ரோவர் 3.0 P ஆட்டோபயோகிராஃபி இந்த காரினுடைய விலை 18.3 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஒரு குறையும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல டிஃபெண்டர் ரேஞ்ச் ரோவரிலேயே இருக்கக்கூடிய டிஃபெண்டரை பொறுத்தவரை 18.6 லட்சம் ரூபாய் அளவிற்கு குறைகிறது. அதிலேயே டிஸ்கவரி 9.9 லட்சம் ரூபாயும், டிஸ்கவரி ஸ்போர்ட் அந்த காரினுடைய விலை 4.6 லட்சம் ரூபாய். அதே போல கியா கார்களுடைய விலையும் 4.48 லட்சம் ரூபாய் அளவிற்கு குறையும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. சோனட், டைரஸ், செல்டோஸ், கேர்னஸ், கிளாவிஸ், கார்னிவல் உள்ளிட்ட இந்த வகையினுடைய கார்களும் குறைகிறது. அதே போல ஸ்கோடாவும் இந்திய சந்தையில் தற்பொழுது பெரும்பாலான மக்கள் வாங்கக்கூடிய ஒரு காராக மாறி இருக்கிறது. அந்த வகையில் ஸ்கோடா கார்களினுடைய விலையும் கிட்டத்தட்ட 5.8 லட்சம் ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. கொனாடிக் இந்த காரை பொறுத்தவரை 3.3 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதன் காரணமாக ஜிஎஸ்டி வரி மட்டும் 3.3 லட்சம் ரூபாய் குறைகிறது. தற்பொழுது பண்டிகை கால ஆஃபர் காரணமாக அதில் 2.2 லட்சம் ரூபாய் அந்த அளவிற்கு சலுகை அளிக்கப்படுவதன் காரணமாக கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ரூபாய் அளவிற்கு கோடியா காரினுடைய விலையானது குறைவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு. அதே போல கோடாவை பொறுத்தவரை அனைத்து மாடல்களினுடைய கார்களும் தற்பொழுது ஜிஎஸ்டி வரி மற்றும் அவர்களினுடைய வரி குறைப்பு, அந்த நிறுவனத்தினுடைய விலை குறைப்பு ஆகியவை காரணமாக கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ரூபாய் அளவிற்கு விலை குறையும் ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. ஹுண்டாயை பொறுத்தவரை பணக்கார வர்க்கத்தினர், நடுத்தர வர்க்கத்தினர் இரண்டு தரப்பிலும் பெரும்பாலும் வாங்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான காராக ஹுண்டாய் பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஹுண்டாயினுடைய கிராண்ட், ஐட்டன், நியாஸ், அவுரா, எக்ஸ்டர், i20, வென்யூ, வெர்னா, கிரெட்டா, அல்கசார், டஸ்கன் ஆகிய அந்த கார்களினுடைய விலையும் கிட்டத்தட்ட 2.4 லட்சம் ரூபாய் அளவிற்கு குறையும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இதில் கிராண்ட் ஐட்டன் நியாஸை பொறுத்தவரை 73,808 ரூபாய் அளவிற்கு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் அந்த ஜிஎஸ்டி வரியில் மிச்சம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. ரெனால்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காரினுடைய ஜிஎஸ்டி வரி என்பது தற்பொழுது 96,395 ரூபாய் அந்த வரியானது தற்பொழுது வாங்குபவர்களுக்கு மிச்சம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்திய சந்தையினுடைய பட்ஜெட் காராக அறியப்படுகிறது மாருதி சுசுகி. கார் வாங்க விருப்பப்படும் நடுத்தர வர்க்கத்தினுடைய முதன்மை தேர்வாக பெரும்பாலான இல்லங்களில் மாருதி சுசுகி தான் இருக்கும். மாருதி சுசுகியால் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆல்டோ, கேட்டன், வேகனார், ஸ்விஃப்ட், டிசையர், பலினோ, பிரான்ஸ், பிரீசா, ஈகோ, எர்டிகா, செலாரியோ, எஸ்பிரஸோ, இக்னிஸ், ஜிம்மி, எக்ஸல்6, இன்வெக்டோ ஆகிய கார்களினுடைய விலையில் 2.25 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஒரு குறையும் சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. நிசானை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் அளவிற்கு கார்களினுடைய விலை ஜிஎஸ்டி இந்த வரி மாற்றத்தால் பயனாளிகளுக்கு மிச்சப்படுத்தப்படும் ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல ஹோண்டாயை பொறுத்தவரை ஹோண்டா அமேஸ் செகண்ட் ஜென், ஹோண்டா அமேஸ் தேர்ட் ஜென், ஹோண்டா எலவேட் அந்த காரினுடைய விலையும், அதே போல ஹோண்டா சிட்டி அப்
அந்த காரினுடைய விலையில் இந்த அனைத்து கார்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட இந்த 4 மாடல் கார்களிலும் தோராயமாக ஒரு காருக்கு 72,800 ரூபாய் அளவிற்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது ஏற்பட்டு பொதுமக்களுக்கு ஒரு பயனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வரி குறைப்பில் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல தற்பொழுது இந்திய சந்தைகளில் உள்ள இருசக்கர வாகனங்களில் 98% இருசக்கர வாகனங்களினுடைய விலையும் குறையும் சூழலாக ஏற்பட்டு இருக்கு. அதாவது 350 சிசிக்கு உட்பட்ட அனைத்து இருசக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி என்பது 28%-இருந்து 18% மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 10% ஜிஎஸ்டி வரியானது குறைக்கப்பட்டு இருக்கிறது. இந்திய சந்தையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் என்பது பெரும்பாலும் 350 சிசிக்கு உட்பட்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 98% வாகனங்கள் இதன் மூலம் பயன்பெறக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக ஹீரோ ஸ்பிளண்டர், ஹோண்டா ஆக்டிவா, பஜாஜ் பல்சர், டிவிஎஸ் அப்பாச்சி, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350, அதாவது 350 சிசிக்கு உட்பட்ட வாகனங்களினுடைய அந்த ஜிஎஸ்டி தான் தற்பொழுது குறைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆக்டிவா, டியோ உள்ளிட்ட பல்வேறு இருசக்கர வாகனங்களினுடைய இந்த வரி சேமிப்பு என்பது 18,000 வரை சேமிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.